வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் வந்து கேட்குறாங்க, அக்கா கேனடாக்கு வரேன்னா என்ன செய்யலாம், ஒருக்கா கேனடா பற்றி போடுங்கன்னு. ஸோ நான் குறிப்பிட்ட ஒரு ஆளுண்டா நான் வந்து செலக்ட் பண்ணி நான் போடுவேன், சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டனால வந்து நான் வந்து மொத்தமாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நாட் ஓன்லி அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கு இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ இது வந்து ஜெலஸ் பொறாமைக்கு நான் சொல்லலை, சரியா? உண்மையாக கேனடாவில் நடக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கூட இது வந்து இந்த வீடியோ பொருந்தும். ஸோ கனடாவில் மட்டும் இல்லை, இப்போ வந்து எல்லா இடமும் உலகத்தில் எந்த இடம் மூளைக்கு போனாலும் எக்ஸ்பென்சிவ், அதாவது பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏண்டா விலைவாசிகளை வந்து உயர்த்தி இருக்கிறபடியால் ஆக்களுக்கு வந்து அன்றாட தேவைகளை கவனித்து கொள்வது கூட கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேனடா பற்றி சொல்கிறேன், சரியா? இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சாதாரண வேலைக்கு போகிறீங்க, அதாவது நார்மல் வேஜ் வந்து $17.60 $17.90, அதாவது $17.90 அப்படி கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அதில் நீங்கள் யோசித்து பாருங்கள் 1 ஹவருக்கு. ஸோ அதில் வந்து என்னத்தை வாங்கலாம் என்றதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஒரு பால், பான், அவ்வளோதான் நீங்கள் வாங்கலாம். 2 சாமான் தான் வாங்கலாம் மிஞ்சி போனால், சரியா? பாலும் பானும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் பாலை விட்டுட்டு இல்லைன்னா ஒரு முட்டையை வாங்கலாம், சரியா? ஸோ 2 சாமான் தான் வரும். ஸோ அந்த ஒரு அவருக்கு அந்த சாப்பாடு தான் முடியும். ஸோ அப்போ யோசித்து பாருங்க, வீட்டில் ஒரு 5-6 பேருன்னு சொன்னால் எல்லாரும் வேலைக்கு போனால் தான் முடியும், சரியா? எங்களோட வீட்டு மோட்கேஜோ ரெண்டோ, ரைட், கரண்ட் பில், வாட்டர் பில், இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இருந்தால் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அது இதுன்னு எக்ஸ்ட்ரா செலவுகள், ரைட், சரியா? அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனால் தான், சரியா? சாதாரண வேலைக்கு போனாலுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னா நீங்கள் வேலை செய்யணும். ஸோ இப்போ இதை என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இது இங்கே கேனடா மட்டும் இல்லை, இது எல்லா இடமும் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஓடுது. சாதாரண அன்றாட சாப்பாடுக்கே இன்றைக்கி வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வேலை என்று சொல்லும்போது இன்றைக்கி எல்லாரும், அதாவது இன்றைக்கி நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தபடியால் வேலைகள் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஒரு டிமோட்டை நீங்கள் அப்ளை பண்ணனாலும் நீங்கள் கண்ண நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, சரியா? ஈவன் வந்து இங்கே கனடாவில் இருக்கிறவங்களே கெனடியன்ஸ் பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு அழுறாங்க. லைக் அதாவது நல்லா படித்தவங்களுக்கே இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, சரியா? அதுவும் கெனடியன்ஸுக்கு கூட. ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், ஒன்றுமே படிக்காமல் கொள்ளாமல் திடீரென்னு வந்தால் வேலை கிடைக்காது. அப்படின்னு சொன்னால் நல்ல எஜுகேட்டடாக அப்படியானவங்களுக்கு வந்தால் தான் இங்கே கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல திறமை இருக்கணும். திறமை இருக்கிறவங்களுக்கு ஷுவராக வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ திறமைன்னு சொன்னால் எப்படின்னா நல்ல மூளையை ட்ரிக்காக பாவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கிளீனிங் துறையில் நீங்கள் இறங்கலாம், ஓனாக நீங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் கிளீனிங், நீங்களே வந்து கொஞ்சம் பேரை இது பண்ணி நீங்களே செஞ்சு அந்த மாதிரி நல்ல புத்தி இருக்கிறவங்க இது பண்ணலாம். ஈவன் லைக் வெஹிக்கிள் பார்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி ஜங்க் ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு அதை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டில் விற்று அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்படியான சில டெக்னிக் இருக்குது, லைக் ஊபர் அந்த மாதிரியெல்லாம், சரியா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணால் நிச்சயமாக பிழைச்சி போகலாம். ஸோ இதை சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், என்னென்னலாம் எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி. ஸோ இதில் மெயின் திங் என்னன்னு சொன்னால், நார்மலாக இருக்கிறவங்களே சரியாக கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க தான். ஏன்னா இப்போ வந்து கிளீனிங்க்கு வந்து சரியான டிமாண்ட் கூடியாக போயிட்டு, இப்போ வந்து எல்லாரும் கிளீனிங் இறங்கினபடியாக கிளீனிங்கே நம்மளுக்கு வருது இல்லை, சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை வேலைகளை சொன்னாலும் அந்த வேலைகளுக்கும் கூட டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க கெனடியன்ஸ். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ இந்த கஷ்டங்களெல்லாம் எதிர்த்து போராடி இல்லை என்னுடைய திறமையை நான் காட்டுவேன் நினச்சவங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல ஒரு லைஃப் ஒன்று இருக்குது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இதுதான் சுருக்கமாக கனடாவில் நடக்கிற விஷயத்த சொல்கிறேன் நான். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ வர்றதும் வராததும் வந்து உங்களோட கையில், நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் சொல்லவும் கூடாது நீங்கள் வாங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு. ஏன்னா எல்லாருமே வந்து பணம் உழைக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டத்தின் அடிப்பில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.
ஸோ இது வந்து ஜெலஸ் அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், இதான் அப்படி சொல்லி. சரியா? எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் எங்கள் எல்லாருக்குமே விருப்பம். சரியா? எல்லோரும் நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா. தேங்க்யூ.